ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈரோடு பூக்குட்டி சேனல். இன்றைக்கி நல்லா இனிப்பாக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கேசரி செய்யலான்னு இருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை வந்து 1/2 கிலோ வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். அதே 1/2 கிலோ வெள்ளை சர்க்கரை, ஏலக்காய் வந்து ஒரு 5-6, முந்திரி 20 ரூபாய்க்கு, திராட்சை 20 ரூபாய்க்கு, கேசரி பவுடர். அப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1/2 லிட்டர். நான் வந்து இது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஃப்ரிட்ஜே இல்லாட்டி நம்ம ஒரு வாரத்துக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விதையை மட்டும் எடுத்துட்டேன். அது கூட கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏலக்காயை வந்து ஒரு 5-6 ஏலக்காயை வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடச்சட்டி வந்து சூடாயிடுச்சு. இது 1/2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயிலில் ஃபுல்லாகவே ஊற்றக்கூடாது. நான் சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்துட்டேன். ரொம்பவுமே ஆயிலியாக இருக்கும். அதனால் ஒரு டம்ளர் எண்ணெய் எடுத்துகிட்டு மீதி தான் ஊற்றுறோம். நல்லா இப்போ வந்து எண்ணெய் ஃபுல்லாக சூடாகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரவையை கொட்டி நல்லா மொறுன்னு அந்த எண்ணெயிலே பொரியணும். அந்த மாதிரி வறுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே பொரியணும். இப்போ பாருங்கள் எண்ணெயும் ரவையும் ஒரே அளவாக எடுத்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா மொறுன்னு வறுபட்டு நல்லா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவை 1 கப் எடுத்தேன்னா அதே கப் அளவில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இதில் ஊற்ற போகிறோம். நம்ம இங்கே பாருங்கள் அப்படியே நல்லா ரவை வந்து அப்படியே பொரிஞ்சிடுச்சு எண்ணெயிலேயே. இங்கே பாருங்கள் நல்லா மொறுன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக வச்சோம்னா எப்பயுமே வந்து ரவைக்கு வந்து நம்ம 1:2 தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கொலன்னு போயிடும். ஒரே நாளில் கெட்டு போயிடும். அதனால தான் ரவை என்ன அளவோ அதே அளவு தான் தண்ணி. ஏன்னா நம்ம எண்ணெயிலே நல்லா வறுத்துறோம். எண்ணெயில் நல்லா வறுத்து நல்லா வெந்தே போயிடுது. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சையை நம்ம இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா ஆயிலில் வந்து ரவை பொரிஞ்ச மாதிரியே முந்திரியும் திராட்சையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வெந்து வரணும். லைட்டாக நல்லா செவக்கிற அளவுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம். சர்க்கரை கூட நான் ஏலக்காயும் சேர்த்து வச்சுக்கிறேன். இங்கே ஃபுட் கலர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே கேசரி அந்த கலர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது சேர்த்திக்கணும். பாருங்கள் அப்படியே அந்த தண்ணி வந்து ரெடியானதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கைவிடாத கிளறணும். ஏற்கனவே ரவையிலேயே அதாவது எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ வந்து கரெக்டான தண்ணி வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சோம்னா கொலன்னு ஆயிரும். இப்போ இந்த தண்ணியில் வெந்தாலே கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. கரெக்டாக நம்ம ஊற்றின எண்ணெய்க்கு அந்த எண்ணெய் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் 1/2 லிட்டர் எண்ணெயில் எடுத்து வச்சுட்டு செய்யுங்க. இல்லைன்னா ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள். ஒரு வாரம் ஃப்ரிட்ஜே தேவையில்லை. ஒரு வாரம் வெளியிலேயே வச்சுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ இந்த டைமில் இங்கே பாருங்கள் நல்லா கரெக்டான பழம் வந்துடுச்சு. இப்போ வந்து நெய் வேணுங்கிற அளவு சேர்த்திக்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்தலை. எங்கள் வீட்டில் வந்து நெய் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நெய் சாத்தாமல் தான் செய்கிறேன்.
இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இதோட நம்ம இறக்கிடலாம். அங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் 2-3 நாள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் தான் கெடவும் கெடாது. தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றி குழகுன்னு செஞ்சோம்னா கெட்டு போயிடும்.